கீழ்கண்டவற்றுள் எது சிறியது? ஓகேவா, ஏயா பியா சியா டியா அப்படின்னு வேல்யூவில் அந்த 4 வேல்யூவில் எது குட்டின்னு பார்க்கலாம். ஓகேவா, என்ன வேல்யூ இருக்குது? ஒன்று 2/3, இன்னொரு 3/5, இன்னொரு 8/11, இன்னொரு 11/17. போடலாமா? கீழே இந்த 2 இருக்குது, இங்கே 3 இருக்கு இல்லையா? ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வேல்யூவில் கீழே இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணிடுங்க. மேலே என்ன இருக்குது? 2 இருக்குது, கீழே 3 இருக்குது. மேலே இருக்க வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 - 2 1. இப்போ பாருங்கள் 5 இருக்குது, மேலே இருக்க வேல்யூ என்ன இருக்குது? 3. 3ஆல் 3 கீழே இருக்க வேல்யூ 5 இருக்கு இல்லையா? 5 3 போயிடுச்சு அப்படின்னா 2. ஓகேவா, அடுத்த வேல்யூ இருக்குது பாருங்கள் 8. இங்கே 11 இருக்கு இல்லையா? ஸோ 8 அப்படி எழுதிடுங்க. 11ல் 8 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3. ஸோ 11 இங்கே கீழே இருக்குது 17. ஸோ 11 அப்படியே இருக்கட்டும். 17ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 6. ஓகேவா, இப்போ கீழே என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ்க்கு அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஓகேவா, மீச்சிமா கண்டுபிடிங்க. ஓகேவா, மீச்சிமா அப்படிங்கிறப்போ அதாவது 2 வேல்யூ காமனாக இருந்தால் கூட இந்த காமன் ஃபேக்டர் போடுவீங்க அப்படி இல்லையா? ஸோ 1, 2, 3ல் 1, 2ல் என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்தனை டைம் 6 இருக்கும்? 6ல் எத்தனை டைம் 3 இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன போடலாம் அப்படின்னா 2ல் போட்டிங்க அப்படின்னா 1, 1, 1, 1. ஓகேவா, ஃபஸ்ட்டு 3 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 3ஆல் வகுக்கும் போது எதால் வகுப்படாதோ அந்த வேல்யூவில் எடுத்து எழுதிப்பீங்க இல்லையா? ஸோ 1 இங்கே 6ல் போட்டிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். சரியா? ஸோ 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 1, 1, 1 வந்துருக்கும். அல்லது இது என்னது அப்படின்னா மீச்சிமா, எல்சிஎம் இல்லைன்னா மீச்சிமான்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது 2 வேல்யூ காமனாக இருந்தால் கூட இந்த ப்ராசஸ் மெயின்டைன் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஸோ இதோட மீச்சிமா எவ்வளவு அப்படின்னா 2 6. ஓகேவா, ஸோ 2/1 × 6, 3/2 × 6, 8/3 × 6, 11/6 × 6. ஓகேவா, இப்போ பாருங்க இதில் என்ன கிடைக்கும் பாருங்கள். கீழே இருக்க வேல்யூ 1 தான். ஸோ கேன்சல் பண்ண முடியாது. 6 2 12. இந்த 2ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 3, 3 9. ஓகேவா, இந்த 3ஆல் இந்த 6 அடிச்சிங்க அப்படின்னா 2, 8 2 16. ஓகேவா, இந்த 6 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11. ஓகேவா, அப்போ இதில் இருக்கிறதுலேயே மிகச்சிறிய எண் என்னது அப்படின்னா 9. ஸோ 9 அப்படிங்கிறது எதோட வேல்யூ அப்படின்னா இந்த 3/5ஓட வேல்யூ. ஓகேவா, இதே கொஸ்டினை கொடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கூட கொடுக்கலாம். சரியா? அப்போ